சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த இந்த வன்கொடுமை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் பல்வேறு உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்தது. ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதே அரசினுடைய அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்திய முக்கிய குற்றவாளியை பகிர்ந்தது குறித்து காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. அந்த உத்தரவுல சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிற நிலையில அந்த மாணவிக்கு வழங்கக்கூடிய 25 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட நபரிடமிருந்து காவல்துறை அதிகாரிகள் உட்பட அனைவரும் வசூலித்து பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்றும், இந்த விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போது அரசினுடைய அனுமதி இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது எப்படி போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள் ஆணையர் அருண் மீதும் உரிய நடவடிக்கை சட்டப்படி எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவா.